வணக்கம் வியூவர்ஸ், கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோவில். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்வெர்ட்டர் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு இன்வெர்ட்டர் நம்ம கடையில் வாங்கும்போது 650 VA, 850 VA, 1100 VA எல்லாம் கிடைக்குது. அப்போ இந்த 650 VAன்னா என்னென்னா வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். அது டிசி சப்ளையாக இருந்தால் ஓகே, டிசி சப்ளையாக இருந்தால் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஆனால் ஏசி வோல்டேஜுங்கும் போது பவர் ஈக்குவல் டு VI cos θ. VAங்கும்போது வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். இந்த cos θ வேல்யூவை விட்டுறாங்க. அப்போ இந்த cos θ வேல்யூவை நம்ம சேர்க்கும்போது என்ன பண்ணோம்னா, நமக்கு அவுட்புட் வந்து பவர் வந்து வாட்ஸில் வந்து கம்மியாகும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு பவர் ஈக்குவல் டு VI cos θ. அப்போ பவரை வந்து நம்ம வாட்ஸ்ன்னு சொல்லுவோம், வோல்டேஜை வந்து வோல்டேஜ்னு சொல்லுவோம், cos θ வந்து பவர் ஃபேக்டர்னு சொல்லுவோம். நமக்கு இன்வெர்டர் கடையில் VA தான் கிடைக்கும். VAன்னா வோல்டேஜ்னு கரண்ட். வோல்டேஜ்னால் நமக்கு என்னது, நமக்கு நார்மல், நமக்கு அது மாறாது. 230 வோல்டேஜ் நமக்கு வரக்கூடியது. ஆம்பியர் வந்து மாறும். ஓகே, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட் வந்து 850 VA, 850 VA. வோல்டேஜும் கரண்ட்டும் சேர்த்து வந்து இதில் 850 VA வருது, 850. ஆனால் அந்த cos θ வந்து நமக்கு வந்து 0.8லேருந்து 0.9 வரைக்கும் வரும். நம்ம வந்து cos θ வேல்யூ வந்து 0.8 எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இந்த 850 இன்ட்டு 0.8ங்கும்போது 650 வாட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் அவுட்புட். 650 வாட்ஸ் வரதான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து ஒரு ஃபேன் வந்து 80 வாட்ஸ் எடுக்கும். ஒரு ஃபேன் வந்து 80 வாட்ஸ் எடுக்கும். ஒரு எல்இடி டியூப் லைட் வந்து 20 வாட்ஸ், 25 வாட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம அந்த வாட்ஸ் கேல்குலேட் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் லோடு கொடுக்கணும். இப்போ 850 VA இன்வெர்டர் எடுத்துக்கிட்டால் 650 வாட்ஸ் வரை தான் லோடு கொடுக்க முடியும். அதுக்கு மேலே லோடு கொடுக்கும்போது என்னச்சுன்னா ஓவர் லோடுங்க சிம்பிள் காட்டும். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு அயன் பாக்ஸை வந்து இன்வெர்ட்டரில் யூஸ் பண்ணலாமான்னு சிலவங்க கேட்குறாங்க. அயன் பாக்ஸை ஏன் யூஸ் பண்ண முடியும்னா இன்வெர்ட்டருக்கு வந்து ரேஞ்சை நம்ம வந்து கூட்ட வேண்டியிருக்கும். நமக்கு ஒரு அயன் பாக்ஸ் வந்து 1200 வாட்ஸு எடுக்குது. 1200, 1600, 1800 அந்த ரேஞ்சுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வந்து பவர் எடுக்குது. அப்போ வந்து நமக்கு 850 VA இன்வெர்ட்டரை வச்சு ஒரு அயன் பாக்ஸில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ 650 வாட்ஸ், 680 வாட்ஸ் தான் அது கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம இன்வெர்ட்ரு வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம். ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டர்னு கிடைக்குது. அடுத்து மாடிஃபை சைன் வேவ்னு கிடைக்குது. அடுத்து சைன் வேவ் இன்வெர்ட்ரு கிடைக்குது. இதில் எது பெட்டர்னா பியூர் சைன் வேவ் தான் பெட்டர். ஏன்னா ஸ்கொயர் வேவுங்கும்போது நமக்கு வந்து காம்பனன்ட்ஸ் வந்து பழுதாக வாய்ப்பு இருக்குது. ஸ்கொயர் வேவ்னா அவுட்புட்டு அப்படி இருக்கும். மாடிஃபை சைன் வேவ்னா நமக்கு நார்மலாக வரக்கூடிய ஏசி வோல்டேஜ் வந்து இந்த பியூர் சைன் வேவ் இப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்கொயர் வேவை கொடுக்கும்போது இந்த ஸ்கின்னருக்கு தகுந்தவாறு தான் நமக்கு வந்து எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ஸ்கொயர் வேவை யூஸ் பண்ணும்போது சில சமயங்களில் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஃபேன்களில் அந்த ஸ்கொயர் வேவ் இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணும்போது ஃபேனில் வந்து ஒரு ஹம்மிங் சவுண்டு இருக்கும். மாடிஃபை சைன் வேவ் வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த சைன் வேவ் இன்வெர்ட்டர் தான் நமக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் மூலமாக எலக்ட்ரிக்கல் வேலை, ப்ளம்பிங் வேலை, இந்த ஸ்டார்டர் வேலை, அந்த மாதிரி வேலைகள் நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா கால் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முழு ஸ்டார்டருக்குள்ள கனெக்ஷனாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.